வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸோட 2வது ஆஃபர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து அதிரடி ஆஃபர்களை அறிவித்து மற்ற தொழில் நிறுவனங்களை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த அறிவிப்பால் கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட்டில் மற்ற நிறுவனங்களோட பங்குகள் பார்த்தீங்கன்னா 20,000 கோடி ரூபாய் வரை பங்குகள் வந்து விலை சரிஞ்சது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மற்ற கம்பெனிலாம் இருந்துட்டு இருக்கும்போது ரிலையன்ஸ் வந்து 3 விதமான டேட்டா பேக்ஸை புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்படி அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விலையை அடிப்படையாக கொண்டு இருக்கும் திட்டங்கள், 2வது வந்து வேகத்தை அடிப்படையாக கொண்ட திட்டங்கள், 3வது வால்யூம், அதாவது டேட்டா எவ்வளோ எம்பி எவ்வளோ ஜிபின்றத அடிப்படையாக கொண்ட திட்டங்கள்னு 3 விதமான டேட்டாக்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா செலுத்தினா போதுங்க, 600 ஜிபி இன்டர்நெட் உங்களுக்கு கிடைக்குங்க. 30 நாள் பயன்படுத்தி கொள்ளலாங்க. ஓகேங்களா. இப்போ காமிட்டு பார்த்தீங்கன்னா இது விலையை அடிப்படையாக கொண்ட பிளான்கள். இதை விலை வந்து கம்மியாக ஸ்பீடு கம்மியாகும், எம்பிக்களும் கம்மியாகும், ஜிபிக்களும் கம்மியாகும். அதனால் இது வந்து ப்ரைஸ் பேஸ்டு பிளான் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க. அடுத்தது என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு பேஸ்ட் பிளான், வேகத்தை அடிப்படையாக கொண்ட பிளான்கள். இங்கே வேகம் கம்மியாக டேட்டாக்களும் அதிகமாகும், ப்ரைஸும் கம்மியாகும். ஓகேங்களா. அதே மாதிரி வேகம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா டேட்டா பேக்கும் கம்மியாகிடும், விலையும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் ப்ரைஸ் பேஸ்ட் பிளான். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் பேஸ்ட் பிளான். நம்ம எவ்வளோ ஜிபி பேக் வேணுமோ அதுக்கேற்ற வேகமும் அதுக்கேற்ற டேட்டாவும் இருக்கிற மாதிரி, அதுக்கேற்ற ப்ரைஸும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து நமக்கு தேவையான பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா பர் டே பிளான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கலாம். ஸோ ரிலையன்ஸோட வருவாலம் மற்ற நிறுவனங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ அது நமக்கு தேனாங்க. இணைய பயனாளர்களும் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதை இவங்க எவ்வளோ நாளைக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லை இது வந்து கஸ்டமர்ஸை கவரத்துக்கான ஒரு பிளானா அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தா தாங்க நமக்கும் தெரியும்.